எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கோவை மதுரை நகரங்களுக்கான புதிய மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை, திருத்தம் மட்டும்தான் கோரியுள்ளது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் மெட்ரோவை வைத்து பாஜக அரசியல் செய்யவில்லை, திமுக தான் அரசியல் செய்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அண்மையில் கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது அவரை வரவேற்க முதல்வர் வரவில்லை, அதேபோன்று தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்தபோதும் முதல்வர் அவரை சந்திக்கவில்லை என்று அண்ணாமலை கூறினார். கோவைக்கு வந்த பிரதமரை முதல்வர் சந்தித்திருந்தால் புதிய மெட்ரோ திட்டங்கள் குறித்து கோரிக்கை விடுத்திருக்கலாம், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அண்ணாமலை விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் செய்யும் போது ஈரப்பத அளவை உயர்த்துவதில் மத்திய அரசு பாராமுகமாக உள்ளது என்ற வேளாண் துறை அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவித்துள்ளார். மாநில அரசுதான் தான் செய்த தவறை மறைத்துக் கொள்ள நெல் கொள்முதல் ஈரப்பத விவகாரத்தில் மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது என்று அண்ணாமலை கண்டித்தார். கொள்முதல் நெல் ஈரப்பத அளவை 17% 19.5% வரை உயர்த்தி அறிவித்தது மத்திய பாஜக அரசே என்று அண்ணாமலை தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மதுரை நகரங்களுக்கான புதிய மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை, திருத்தம் மட்டுமே கோரியுள்ளது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் மெட்ரோவை வைத்து பாஜக அரசியல் செய்யவில்லை, திமுக தான் அரசியல் செய்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். அண்மையில் கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது அவரை வரவேற்க முதல்வர் வரவில்லை, அதேபோன்று தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்தபோதும் முதல்வர் அவரை சந்திக்கவில்லை என்று அண்ணாமலை கூறினார். கோவைக்கு வந்த பிரதமரை முதல்வர் சந்தித்திருந்தால் புதிய மெட்ரோ திட்டங்கள் குறித்து கோரிக்கை விடுத்திருக்கலாம், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அண்ணாமலை விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் செய்யும் போது ஈரப்பத அளவை உயர்த்துவதில் மத்திய அரசு பாராமுகமாக உள்ளது என்ற வேளாண் துறை அமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு அண்ணாமலை மறுப்பு தெரிவித்துள்ளார். மாநில அரசு தான் செய்த தவறை மறைத்துக் கொள்ள நெல் கொள்முதல் ஈரப்பத விவகாரத்தில் மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது என்று அண்ணாமலை கண்டித்தார். கொள்முதல் நெல் ஈரப்பத அளவை 17% 19.5% வரை உயர்த்தி அறிவித்தது மத்திய பாஜக அரசே என்று அண்ணாமலை தெரிவித்தார்.